என்ன அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் பாடின தேவாரம் திருவாசகம் பாடல் தான் உண்மையான அருட்பா, தாய்மானவர் சாமி மாரி சித்தர் பாடல் மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரத்துல கதிரவேர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய இலங்கையை சார்ந்த தமிழ் அறிஞர், சாதாரண ஆள் கிடையாது, அவருடைய கருத்துக்கு எதிராக வாதம் நடத்தி சொற்போர் நடத்தி வெற்றி கண்டவர், வள்ளலாரை நிலைநிறுத்தியவர் நம்முடைய மறைமலை அடிகள் அவர்கள். அப்ப இந்தியை கொண்டு வந்த போது சத்தியமூர்த்தி சொன்னாரு, ஆனந்த விகடன் எழுதினாங்க, நீங்க இந்தியை திணிப்பதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். அதத்தான் RSS உடைய தலைவர்களில் ஒருவரான கோல்வாக்கர் சொன்னார். இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக தாய்மொழியாக சமஸ்கிருதம் வருகிற வரை இந்தி என்பது இருக்கட்டும். அதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். ஆரியத்திற்கும் தமிழ் இனத்திற்குமான வரலாற்று போராட்டம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு வடிவங்களில். எனவே ஆரியருடைய படையெடுப்பு நமக்கு அப்படிலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர மாட்டாங்க. ஆரியர் வருகை, இஸ்லாமியர் படையெடுப்பு, சொல்லாடலை நாம் கவனிக்க வேண்டும். பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்ட தீபத்தை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி மேலானது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் என்பது இருக்கிறது என்று சொன்னால், ஓரளவுக்கு மூச்சோடு விளங்குகிறது என்று சொன்னால், மறைமலை அடிகளும் அவருடைய விழுதுகளாக உள்ள தனித்தமிழ் அறிஞர்களும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். திராவிடம் என்று ஒரு மொழி இருக்கிறதா, ஒரு பண்பாடு இருக்கிறதா, ஒரு நாடு இருக்கிறதா, ஒரு மொழி இருக்கிறதா என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு கருவி மட்டுமல்ல. மொழி என்பது இனத்தின் அடையாளமாக, முகவரியாக விளங்குகிறது. எனவேதான் பாவேந்தர் சொன்னார், இனத்தை செய்தது மொழிதான், இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான் என்று சொன்னார். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்ன பாவேந்தர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார். தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் என்று சொன்னார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாவிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஈழத்து பாவலர் சச்சிதானந்தம் சொன்னார். என்னுடைய அவார் மொழி நாளை அழியும் என்று சொன்னால் நான் இன்றைக்கே இறந்து விடுவேன் என்று பாவலர் ரசூல் கஸ்மதை சொல்கிறார். எனவே மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு, அதற்கான போராட்டம் என்பது காலந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர் வரலாற்றில் வடமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து, ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய ஒரு கழகக் குரல் வள்ளலார் அவர்கள். வள்ளல் பெருமான் அவர்கள்தான் வேதாகமம் என்று வீண்வாதம் செய்கின்றீர்கள் என்றெல்லாம் பேசினார். அதற்கு அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வேறாக பல விழுதுகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக விளங்கியவர் மறைமலை அடிகள் அவர்கள். உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்
2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, வடமொழி, சீனம், தமிழ். இந்த கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மொழிகள் எல்லாம் காலாவதியாகிவிட்டன. மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக இருப்பது 2 மொழிகள். ஒன்று சீன மொழி, மற்றது நம்முடைய தமிழ் மொழி. வடமொழி என்று சொல்கிற சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி அல்ல, யாராலும் பேசப்படுகிற மொழி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரியத்திற்கும் தமிழ் இனத்திற்குமான வரலாற்று போராட்டம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு வடிவங்களில். எனவே ஆரியருடைய படையெடுப்பு நமக்கு அப்படிலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர மாட்டாங்க. ஆரியர் வருகை, இஸ்லாமியர் படையெடுப்பு, சொல்லாடலை நாம் கவனிக்க வேண்டும். ஆரியர் வருகைக்கு பிறகு சமஸ்கிருதம், வடமொழி என்பது தமிழ் மொழியை கெடுக்கக்கூடிய வண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவர்களுடைய ஆய்வு என்பது சமஸ்கிருத மொழியில் இருந்துதான் தமிழ் மொழி தோன்றியது. உலகத்தினுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார்கள். 1784 சர் வில்லியம் ஜோன்ஸ், சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தமிழும் படித்த அறிஞர். அடுத்து 1805 ஹென்றி தாமஸ் கோல்புரூக் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர். அடுத்து மார்க்ஸ் முல்லர். இவர்கள் எல்லாமே உலகத்தினுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார்கள். ஆனால் பிரான்சிஸ் ஒயிட் என்று எல்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும்தான் இந்த சமஸ்கிருதம் என்பதும் கிரேக்கம் என்பதும் லத்தீன் என்பதும் ஒரு மொழி குடும்பம், தென்னக மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் எல்லாம் வேறொரு மொழி குடும்பம். அதற்கு அவர் பெயர் சொல்லவில்லை, திராவிடம் என்று சொல்லவில்லை, தமிழ் மொழி என்று சொல்லவில்லை, தென்னக மொழிகள் என்று சொல்லி அவர் கொஞ்ச நாள் இருந்தார், இறந்துட்டார். 1816 அலெக்சாண்டர் டங்கன் காம்பல் ஒரு தெலுங்கு மொழி அகராதி எழுதுகிறார். அந்த அகராதிக்கு முன்னுரை எழுதுகிற போது எல்லிஸ் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், சமஸ்கிருத மொழி குடும்பம் என்பது வேறு, தமிழ் மொழி குடும்பம் என்பது வேறு. 1856 ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதுறார். தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது அமுதம் மட்டும் வரவில்லை, நஞ்சும் வந்தது இல்லையா? அப்படித்தான் ராபர்ட் கால்டுவெலுடைய ஆய்வு என்பது. தமிழ் உள்ளிட்ட தென்னக மொழிகள் தனி மொழி குடும்பம் என்று சொன்னது மட்டுமல்ல, எல்லாம் திராவிட என்ற சொல்லை முதன்முறையாக பயன்படுத்துகிறார். குமாரிலப்பட்டர் சொல்லக்கூடிய கருத்தை ராபர்ட் கால்டுவெல் சொல்கிறார், மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார். திராவிடம் என்று ஒரு மொழி இருக்கிறதா, ஒரு பண்பாடு இருக்கிறதா, ஒரு நாடு இருக்கிறதா, ஒரு மொழி இருக்கிறதா என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. 2006 தாமஸ் ட்ரவுட்மன் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர், அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், திராவிட சான்று எல்லிஸும் திராவிட மொழிகளும். தமிழ்ல காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. நம்ம ஐயா ராமசுந்தரம் அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். அவர் எல்லிஸ் சொன்னதாக வரலாற்று பிழையை செய்கிறார். எல்லிஸ் ஒருபோதும் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லவில்லை. ஆனால் தாமஸ் ட்ரவுட்மன் வலிந்து வலிந்து சொல்கிறார். இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆய்வாளர்கள் கடைபிடிக்கிறார்கள். திராவிட ஒவ்வாமை வந்துவிட்டது என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள்.
தமிழ், தமிழர் என்றால், தமிழ் மொழி என்றால், தமிழம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பலருக்கு ஒவ்வாமை இருக்கிறது. அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு படையெடுப்புகள், மாலிகாபூர் பிறகு இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு, நாயக்கர்களுடைய படையெடுப்பு, அப்புறம் பல்லவர் காலத்திலிருந்து வரக்கூடிய வடமொழி ஆதிக்கம் எல்லாம் தமிழ்ல பல்வேறு மொழி சொற்கள் கலந்தது. நீங்க தொல்காப்பியத்துல 2 விழுக்காடு தான் பிறமொழி வடமொழி கலந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பக்தி காலத்திற்கு பிறகு 60-70 விழுக்காடு தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கலந்து மணி பிரவாள நடை என்று சொல்லக்கூடிய ஒரு முறை உருவானது. எனவேதான் தமிழ்ல இருந்து தெலுங்கு பிரிந்தது, கன்னடம் பிரிந்தது, மலையாளம் பிரிந்தது என்று சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு உருது சொற்கள், பாரசீக சொற்கள் நம்ம மொழியில இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய இறைவன் பெயரை, இறைவி பெயரை மாற்றினார்கள். ஆன்மீகத்தின் வழியாக வடமொழி ஆதிக்கம் என்பது தொடங்கப்பட்டது, தொடர்ந்து இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயாரப்பர் என்று சொல்லக்கூடிய திருவையாறினுடைய கடவுளை, இறைவனை பஞ்சநதீஸ்வரர் என்று மாற்றினார்கள். அறம்பாலத்த நாயகியை தர்மவர்த்தினி என்று சொன்னார்கள். தீயாடி அப்பரை அக்னீஸ்வரன் ஆக்கினார்கள். அழகம்மை என்று சொல்லக்கூடிய இறைவியை சவுந்தர நாயகி ஆக்கினார்கள். சாலியமங்கலத்துக்கு பக்கத்துல திருக்கருகாவூர்ல ஒரு கோவில், திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சா கரு உண்டாகும், குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கர்ப்பிணியா இருக்கிற பெண் அங்க நெய் தீபம் ஏற்றி அந்த எண்ணெயை எடுத்து வயிற்றுல தேய்ச்சிக்கிட்டா நல்லபடியா சுகமாக குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. அந்த இறைவனுடைய பெயர் என்பது கருகாத்த நாயகி. ஆனால் எப்படி மாற்றி இருக்கிறார்கள் தெரியுமா? கற்பக ரட்சாம்பிகா என்று மாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் ஊர் பெயரையெல்லாம் மாற்றினார்கள். திருவெண்காடு என்பதை மதுராந்தகம் ஆக்கினார்கள், திருமுறைக்காட்டை வேதாரண்யம் ஆக்கினார்கள், குன்றத்தூரை சங்ககிரி ஆக்கினார்கள், திருமுதுகுன்றத்தை விருத்தாச்சலம் ஆக்கினார்கள். இவ்வளவும் ஆக்கியும் அவங்களுக்கு முடியல. 1916 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கும் போது தன்னுடைய பெயரை மட்டும் மறைமலை அடிகள் மாற்றிக்கொள்ளவில்லை, அவரை பார்த்து பலர் மாற்றிக்கொண்டார்கள். அவர் வேறாக இருந்தார். வேறாக இருந்தவரை பின்பற்றி பலர் உருவானார்கள். தேவனைய பாவனாராக இருந்தாலும் சரி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாக இருந்தாலும் சரி, முத்தமிழ் காவலர் கியாப்பை அவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரு ஆய்வாளர் பிச்சை என்பது அவருடைய பெயர், ஆனால் இளவரசாக மாற்றிக்கொண்டார். ராமையா என்பது அவருடைய இயற்பெயர். பேராசிரியர் அன்பழகனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். நாராயணசாமி என்பவர் நாவலர் நெடுஞ்செழியன் ஆனார். சாத்தையா என்று சொல்லக்கூடியவர் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த தமிழ் குடிமகன் அவர்கள். சாமிநாதன் இறைக்குருவனானார். உங்களுக்கு தெரியும், இறைக்குருவன் ஐயா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பாவலர் குடும்பத்தை சார்ந்தவர். பக்தவச்சலன் என்பவர் அருளியானார். அவர் பேர் பக்தவச்சலம், அடியார்க்கு அருளி என்று அழைக்கப்பட்டு பின்பு அருளியாக மாறினார். மணியம்மை அவர்களுடைய இயற்பெயர் காந்திமதி. இந்த காந்திமதி வீட்டுல தான் 15 வருஷம் வாடகைக்கு கூடியிருந்தவர் அண்ணல் தங்கோ. அந்த அண்ணல் தங்கோ தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டது மட்டுமல்ல, தன்னை சந்திக்க வருகிற எல்லோருடைய பெயரையும் மாற்றி மாற்றி வைத்தார். அப்படித்தான் காந்திமதி என்ற பெயரை மணியம்மை ஆக்கினார். அவர் திராவிட கழகத்தில் சேர்ந்த பிறகு மணியம்மையானார். அதே போல இளமுருகு தனபாக்கியம், இளமுருகு பொற்செல்வியாக மாற்றப்பட்டார். நீங்க பொதுவுடைமை தலைவர் ஜீவானந்தத்துக்கு கூட உயிரின்பன் என்ற பெயரை வைத்தார்கள். நம்ம கிருபானந்தவையர் சாமிகளுக்கு அருளின்ப கடலார் என்ற பெயரை வைத்தார்கள். இப்படியெல்லாம் மாற்றம் என்பதை செய்து கொண்டார்கள்.
மறைமலையடிகள் அவர்கள் தான் நடத்தி வந்த ஞானசாகரம் என்கிற இதழை அறிவு கடல் என்று மாற்றினார். சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற அமைப்பை பொதுநிலை கழகம் என்று உருவாக்கினார். ஒரு பிள்ளைமார் குடும்பத்தில் பிறந்தவர் சாதி ஒழிப்புக்காக தீண்டாமைக்கு எதிராக ஒரு பொதுநிலை கழகத்தை உருவாக்கினார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, தமிழர்களுக்கு ஆண்டு கிடையாது. வடமொழியில் நாரதரும் மகாவிஷ்ணுவும் ஒன்று கூடி 60 பிள்ளைகளை பெற்றார்கள். அவர்கள்தான் நம்முடைய பிரபவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 60 ஆண்டுகள். 60 முடிஞ்ச 61 மறுபடியும் ஒன்றுதான். வரலாறு என்பது கிடையாது. மறைமலை அடிகளுடைய தலைமையில் 1921ஆம் ஆண்டு தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு ஆண்டு இருக்கிறது, தமிழர்களுக்கான ஆண்டை நாம் உருவாக்க வேண்டும், கிறிஸ்து பிறப்பிலிருந்து 31 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு நாம திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருவள்ளுவர் ஆண்டை உருவாக்கிய பெருந்தகை நம்முடைய மறைமலை அடிகள் அவர்கள். அடுத்து வள்ளலாருடைய இறைவனுடைய அருளால் இயற்றப்பட்டது அருட்பா. அந்த அருட்பாவை இவர்கள் யாரும் பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மருட்பா. என்ன, அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் பாடின தேவாரம் திருவாசகம் பாடல் தான் உண்மையான அருட்பா. தாயுமானவர் சாமி மாரி சித்தர் பாடல் மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரத்துல கதிரவேர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய இலங்கையை சார்ந்த தமிழ் அறிஞர், சாதாரண ஆள் கிடையாது, அவருடைய கருத்துக்கு எதிராக வாதம் நடத்தி சொற்போர் நடத்தி வெற்றி கண்டவர், வள்ளலாரை நிலைநிறுத்தியவர் நம்முடைய மறைமலை அடிகள் அவர்கள். அவரை பின்பற்றி பலர் வந்தார்கள். அதனால்தான் அந்த இயக்கம் என்பது இருக்கிறது. பாவலர் பெருஞ்சித்தனார் குடும்பம் பட்ட துயரம் யாரும் பட்டது கிடையாது. அரசு வேலையை இழந்தார், ஐயா இலக்குனர் இழந்தார். பொன்னம்பலாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பாரதிதாசன் பாவேந்தர் தன்னுடைய பாடல்களை மாற்றிக்கொண்டார். திராவிடன் என்று சொன்னதை செந்தமிழ் நாடு என்பதாக தமிழனாக மாற்றக்கூடிய அளவிற்கு தனித்தமிழ் பற்றாளராக பாவேந்தர் இருந்தார். தமிழ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அவர் எழுதினார். தமிழ் மக்களுக்காக தனித்தமிழில் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய முன்னத்தி ஏறாகத்தான் நம்முடைய மறைமலை அடிகள் இருக்கிறார். மறைமலை அடிகளுக்கு முன்னால் பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடியவர் பரிதிமார் கலைஞராக மாற்றிக்கொண்டார். அவரு இருக்கிற கிறிஸ்துவ கல்லூரியில் தான் இவர் போய் வேலைக்கு சேர போறார். படிச்சு முடிச்சுட்டு திருவனந்தபுரம் போறாரு. அங்க மனோன்மணியம் சுந்தரனாரோட பயிற்சி பழக்கம் ஏற்பட்டு 2 மாசம் அங்க வேலை செய்யறாரு, தமிழ்நாடு செய்யறாராம். அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு, கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு அங்க டாக்டர் மில்லர் என்பவர் தலைவராக இருக்கிறார். அப்ப அவரை போய் கேட்கிறாங்க, இப்ப இருக்கிற மாரி பிஏ எம்ஏ எல்லாம் படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் அப்ப இல்லை. தமிழ் அறிஞர்கிட்ட படிச்சு சான்றிதழ் வாங்கியிருந்தா அவருக்கு தமிழாசிரியர் வேலை கொடுக்கலாம். அவரை பார்த்த உடனே பரிதிமார் கலைஞர் கேட்கிறாரு, குற்றியலுகிறதுக்கும் முற்றியலுகிறதுக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்கிறாரு. அவர் ஐயா சொல்றாரு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, அப்படின்னா இவரை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வேலைக்கு வச்சுக்கலான்னு சொன்னோடனே பலர் முகம் சுளிக்கிறாங்க. தெரியாதுன்னு சொல்ற ஆளை போய் வேலைக்கு வைக்கணும்னு சொல்றாங்களே, இந்த சிபாரிசு கடிதம் வந்ததுனால சொல்றாங்களோன்னு நினைக்கும் போது சொல்றாரு, அஃது என்று சொன்னது இலக்கண கேள்விகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, சான்று காட்டினால் போதும். இவர் அஃது அப்படின்னு சொன்னது ஆயுத குற்றியலுகிறோம். எனக்கு தெரியாது, எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிறோம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகிறோம். எனவே இவரை வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றார். நீங்க 1911-12 சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி ஒரு கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த போது
அதை நம்முடைய தமிழ்நாட்டில் எதிர்த்தார்கள். 1913 இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தவர்கள் 47 பேர், ஆதரித்து வாக்களித்தவர்கள் 15 பேர். அப்ப தமிழ் என்பது விருப்ப மொழி பாடமாக மாற்றப்படுகிறது, சமஸ்கிருதம் என்பது கட்டாய மொழி பாடமாக மாற்றப்படுகிறது, மறைமலை அடிகளுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது. 6 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க, 6 7 பிள்ளை, 4 பசங்க 3 பொண்ணு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டு தான் அந்த தமிழுக்காக உழைக்க வேண்டிய, பாடுபட வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அப்புறம் ஊர் ஊரா பேசுறாரு, போய் தமிழனுடைய பெருமையை, தமிழருடைய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. பலரை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக இருந்திருக்காரு. அந்த தனித்தமிழ் பற்றாளருடைய பட்டியலை படிச்சாலே பெரிய பட்டியல். நம்முடைய இளங்குமரனார் ஐயாவா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்ன இருக்கு. நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள் 21/6/59 இந்த வானொலி நிலையத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறார். என்னன்னா, வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட போது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல சொன்னாங்க, வானொலி நிலையம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்திய அரசினுடைய ஆணைக்கு இணங்க வணக்கம் என்பது நமஸ்காரம் ஆனது, வானொலி என்பது ஆகாஷ்வாணியானது. பலமுறை சொல்லி பார்த்தாரு. 21/6/59 முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள், நீங்க ஆகாசவாணின்னு சொல்றத நிப்பாட்டலன்னு சொன்னா நான் கப்பி கொண்டு அழிப்பேன் தார் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி கைதாகி 2.5 வாரத்துக்கு மேல சிறையில் இருந்திருக்காரு. அந்த கொடுமைகள் என்பது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகத்துல ஹிந்தியில எல்லாமே எழுதியிருக்கான். அதை அழித்த தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களை கைது செஞ்சு இதே திருச்சி நடுவன் சிறையில காவல்துறை அடைத்தது. இந்த கொடுமை உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது, இப்படித்தான் நடந்தது. எனவே தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களை நாம அனாதைகளாக்கி விடக்கூடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவாரு, தீக்குச்சி தீபத்தை ஏற்றியது, எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். தீபம் எரியும் போது தீக்குச்சியை வணங்கலாமா? பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்ட தீபத்தை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி மேலானது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் என்பது இருக்கிறது என்று சொன்னால், ஓரளவுக்கு மூச்சோடு விளங்குகிறது என்று சொன்னால், மறைமலை அடிகளும் அவருடைய விழுதுகளாக உள்ள தனித்தமிழ் அறிஞர்களும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இன்னைக்கு இந்திய அரசினுடைய எல்லா பெயரும் ஹிந்தியில தான் இருக்கு. BSNL அப்படின்னா பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், 100 நாள் வேலையா, அது இந்தியில தான். எல்லா திட்டங்களும் இந்தியில் வந்து கொண்டிருக்கிறது. 38 ராஜாஜி இந்தியை திணித்த போது சத்தியமூர்த்தி சொன்னார், இந்த தமிழ் மொழி பாடமாக இருக்கக்கூடாது, கட்டாய பாடமா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போராட்டத்தை தொடங்கினவர் சத்தியமூர்த்தி தான். சமஸ்கிருத கழகம் என்ற பெயரில் எதிர்ப்பை தெரிவித்தார்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அப்ப இந்தியை கொண்டு வந்த போது சத்தியமூர்த்தி சொன்னாரு, ஆனந்த விகடன் எழுதினாங்க, நீங்க இந்தியை திணிப்பதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். அதத்தான் RSS உடைய தலைவர்களில் ஒருவரான கோல்வாக்கர் சொன்னார். இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக, தாய்மொழியாக சமஸ்கிருதம் வருகிற வரை இந்தி என்பது இருக்கட்டும். அதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். எனவே நமக்கு மொழி உணர்வும் மான உணர்வும் அடிப்படையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கூட்டத்துல ஐயா மறைமலை அடிகள் பேசுறார், தமிழர் ஆரியத்திற்கு அடிமைப்பட்டு அச்சொற்களை தமிழில் கலத்தல் தீங்கே, இவ்வடிமைத்தனத்தில் இருந்து முதலில் விடுபடுங்கள்,
இது முதலில் பெற வேண்டிய தன்னுரிமை என்கிறார். ஒரு தன்னுடைய தலையெழுத்தை தானே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமை வேண்டும் என்பதுதான் தன்னுரிமை. இந்த தன்னுரிமை என்பதுதான் இனத்தினுடைய விடுதலைக்கான அடிப்படை சாரம். எழுத்தாளர் வரதராஜ ஐயங்கார் பாரதியை பார்க்க 1910 புதுச்சேரி போறார். பாரதியை சந்திச்சுட்டு பாரதியாரை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. வாரா எழுதுறாரு, பாரதியை பார்த்தவுடன் நான் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடினேன். உடனே பாரதியோ நிறுத்தும், நீயும் தமிழன் நானும் தமிழன், எதற்கு ஆங்கிலத்தில் பிறட்டுகிறாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நாட்டின் விடுதலைக்கு முன்னால் நரம்பு விடுதலை பெற வேண்டும், நாக்கு விடுதலை பெற வேண்டும், பா விடுதலை பெற வேண்டும், பாஷை விடுதலை பெற வேண்டும் என்று பாரதி சொன்னார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி நம்முடைய குடும்ப விழாக்களில் இந்த வடமொழி நிகழ்வுகளை அனுமதிக்க கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் வழியில் படிக்க வைக்க வேண்டும், தமிழ் மொழி பெயரை சூட்ட வேண்டும். தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை பண்பாட்டை பாதுகாக்க போராடக்கூடிய உணர்வுகளை நெஞ்சிலேந்த மறைமலை அடிகளாரை, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களை நெஞ்சில் ஏந்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.